பிடிக்காது. ஆக்ஷன் கமெண்ட், என்ன காப்பாத்துங்க. ஆக்ஷன் கமெண்ட் இங்க வந்தாரு, உன் கதை முடிஞ்சது. என்ன விட்டுடு. நான் தான் கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன். ஆக்ஷன் கமெண்ட். ஏய் ஆக்ஷன் கமெண்ட், உன்னால இவளை காப்பாத்த முடியாது. ஷின்சான், டிவியை இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தா உன் கண்ணு கெட்டு போயிடும். கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து பாரு. இந்த உலகத்தை உன்னால எதுவும் செய்ய இன்னும் கொஞ்சம் முடியாது. பின்னாடி போ. என்ன பண்ற ஷின்சான்? அம்மா தான்ப்பா தள்ளி உட்கார சொன்னாங்க. யாருக்கு எந்த கெடுதலும் நடக்காது. அதை நான் விட மாட்டேன். இது ஒரு சின்ன குழந்தைடா என் முன்னாடி. இந்த பொண்ணை காப்பாத்த ஆசைப்பட்டா நான் சொல்றபடி கேளு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இவனை சும்மா விடாதீங்க. நீ தைரியமா இரு மிமிக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. நீ எதை பத்தி கவலைப்படாத. நீ என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா மரியாதையா மிமிக்கோவை விட்டுடு. விட்டுற தம்பி, விட்டுற. இங்க பாரு ஷின்சான். நான் சொல்றபடி நீ முதல்ல கேக்குறேன்னு என்கிட்ட ஷின்சான், வாக்கு உன்னதான். உனக்கு நல்லது. நான் தான் சரணடைறேன்னு சொல்லிட்டேன்ல. இது வேலைக்காகாது. அவளை எப்படி ஷின்சான், காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். என்ன ஆக்ஷன் இப்படி பீம். அசையாம உட்கார்ந்திருக்கான்? ஆக்ஷன் கிக். ஆக்ஷன் கிக்கா. ஆக்ஷன் பஞ்ச். அம்மா, இப்ப யாரோ டேபிள்ல குத்துன மாதிரி சத்தம் கேட்டுச்சுமா. இப்பதான் உனக்கு சத்தம் கேக்குதா? எந்த வாலுத்தனமும் பண்ணாம அமைதியா இருக்கிறதுக்கு நீ அவனை பாராட்டணும் மிச்சி. கேட்டுச்சா? எப்ப விளையாடுறீங்க? இங்க பாரு ஷின்சான், வாயை பொளந்துகிட்டு டிவியை பார்க்காம முதல்ல சாப்பிட்டு முடி. சரிம்மா. ஆக்ஷன் கமெண்ட், ஏதாவது பண்ணுங்க. விட்டானா சமையல் பண்ணுவானே தவிர என்ன இவனால ஒண்ணும் வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிடாத ஷின்சான், காய்கறியை எடுத்து சாப்பிடு. என்ன தடுக்க முடியாது. உன்னால கொஞ்ச நேரத்துக்கு வேணா என்ன அடக்கி வச்சிருக்க முடியும். ஆனா உன்னால என்ன தடுக்க முடியாது. யாரும் என்ன? தடுக்க யார் நீங்க? நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்படி அப்பாவி மக்களை தேவையில்லாம துன்புறுத்துறியே. இது உனக்கே தப்பா படலையா? வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. இரு ஒரு ஸ்டாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க. ஆக்ஷன் பீம். பாத்தியா, என்னோட ஆக்ஷன் பீம் உன்னோட இந்த மிஷனை நாசம் பண்ணிடுச்சு. எந்த சக்தியாலையும் ஆக்ஷன் காமெனை தடுக்க முடியாது. இப்ப என்ன பண்ண போற? முதல்ல சேனலை மாத்தணும். சற்று முன் கிடைத்த தகவல், தங்கத்தின் விலை ஒரு சவரம் 15,000 என்னம்மா? சாப்பிடும் போது டிவி பார்க்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஷின்சான்? நீங்க ஆக்ஷன் கமெண்ட் வர வில்லன் மாதிரியே இருக்கீங்க. என்னது? என்ன பார்த்து என்ன சொன்ன? இங்க பாருங்க ஹரி, இவன் என்ன பேசுறான்னு. உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி, இப்ப நானே தான் ஏதாவது செஞ்சாகணும். ஆக்ஷன் பீம். என்ன பண்ற? ஆக்ஷன் கமெண்ட், இந்த உலகத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதாமா? எதுக்கு இந்த வேலை? நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன் ஷின்சான். முதல்ல வந்து சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறமா டிவி பாரு. நானா சாப்பிட்டாச்செல்லாம் காலி. சாப்பிட்டாச்சுன்னு போய் சொல்லாத. நான் பொய்ல சொல்லம்மா, இப்பதான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அப்படியா? நீ உன் சாப்பாட்டை முழுசா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? முழுசா சாப்பிடுற அளவுக்கு நீங்க செய்யலையே. சாப்பிடும் போது இப்படி கண்ணா பின்னா உட்கார கூடாது. ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடு ஷின்சான். என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? அதான் உட்கார்ந்தா தப்பு தப்புன்றாங்களே. படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி சாப்பிட முடியும் ஷின்சான்? ஒழுங்கா எழுந்துரு. சாப்பிட்டு காட்டுறேன், பாக்குறீங்களா? இப்படிதாம்மா. நீ ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடலனா நாளைக்கு உனக்கு நான் சாக்லேட் தர மாட்டேன். ஒழுங்கா எந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பிடு. நல்ல நல்ல டீல் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்கல்ல. உன்னை வழிக்கு கொண்டு வரதுக்கு இது ஒரு வழிதான் இருக்கு. சரி சரி, பேசினதெல்லாம் போதும். சீக்கிரமா சாப்பிடு. சீக்கிரம் தூங்கினா தானே காலையில ஸ்கூலுக்கு போக முடியும். கரெக்ட்டுப்பா. ஷின்சான், கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒழுங்கா டேபிள் மேல வை. அதெல்லாம் சொல்லிடுமா, என்ன பண்ண சொல்றீங்க? பாரு, சாப்பிடும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா போய் உன் கையை கழுவிட்டு வா. சீக்கிரம் போ. சொல்ல கேட்காம இங்கேயே நின்னுட்டு இருக்கியே, போய் கழுவிட்டு வா. எல்லாம் சாப்பிட்டு மொத்தமா கழுவிக்கிறோமா? உன் கையெல்லாம் அழுக்கா இருக்கும், அதனால போய் கையை கழுவிட்டு வா ஷின்சான். நீனா கூட தான் சாக்ஸை கட்டிட்டு அப்படியே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதை ஏன் விசாரணைக்கு கொண்டு வரல?
நான் கை கழுவிட்டு தான் வந்தேன். அப்பாவும் புள்ளையுமா சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணுங்க. 2 பேரும் ஒழுங்கா போய் கை கழுவிட்டு வாங்க. சொன்னா கேளுங்கப்பா. சின்சான் நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். எப்படி நான் உங்களை போட்டு கொடுக்காம இருக்கணுமா இன்னும்? ஆமா சின்சான், நீ வேணா பாரு, அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். என்ன ஷின்சான் இது? உன் தட்டுல கேப்சிகம்லாம் அப்படியே இருக்கு. கேப்சிகம் சாப்பிட்டா எனக்கு வாயில ஒரு மாதிரி ஆயிடுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா சின்சான், சின்ன வயசுல எனக்கு கூட கேப்சிகம்னா பிடிக்கவே பிடிக்காது. ஷின்சான், கேப்சிகம்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. அத நீ சரியா சாப்பிடலன்னா நீ ஒழுங்கா வளர மாட்ட, புரிஞ்சுதா? விட்டமின் சாப்பிடலன்னா விட வளராம போயிட்டு வேணா மம்மி? ஆமா, உயரமா வளர மாட்ட, இதே ஹைட்ல தான் இருப்ப. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் சின்ன வயசுல அள்ளி சாப்பிடுவீங்களோ? ஆஹா, இவனு சாப்பிட மாட்டேங்கிறான், நம்மளையும் சாப்பிட விட மாட்டேங்கிறான். ஒழுங்கா சாப்பிட்டு முடி ஷின்சான். இத நீ சாப்பிட்டனா நான் உனக்கு சாக்லேட் தருவேன். எங்க ஆ காட்டு பாப்போம். சமத்து பையனா கேப்சிகம் சாப்பிட்டனா பெரிய பையனா வளருவ. அம்மா சொல்றத கேளு சின்சான். பாத்தீங்களா ஹரி, நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாவது இந்த பையனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் அதட்டி சொல்லுங்களேன். இது எல்லாத்தையும் ஒழுங்கா சாப்பிட்டினா அதுக்கப்புறம் நிம்மதியா டிவி இத பார்க்கலாம். சாப்பிடாமலே நான் நிம்மதியா டிவி பார்க்கலாம்ப்பா. பாக்குறீங்களா? ஷின்சான், இப்போ ஒழுங்கா சாப்பிட போறியா இல்லையா? சரி சரி விடு மிச்சி, அவனுக்கு தான் கேப்சிகமே பிடிக்கலங்கறான்ல, ஏன் அவனை ஃபோர்ஸ் பண்ற? அவனுக்கு பிடிச்சத கொடு, அவன் சாப்பிடுவான். கேப்சிகம் சாப்பிட வைங்கன்னு சொன்னா அதை விட்டுட்டு நீங்களே அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா ஹரி? நீ மட்டும் நான் சொல்றது எதையாவது நல்லதாலே அவன் கேக்குறியா? சொல் பேச்சு கேட்க மாட்டான். இப்போ நீங்க அவனுக்கு சப்போர்ட் நான் வேற அப்படி என்ன பண்ணீங்கன்னா சொல்லிட்டேன்? ஹீரோ டா நல்லா சாப்பிடு. கேப்சிகம் சாப்பிட்டா கை கால நீட்டா வளருமா? நல்லா இல்லன்னு துப்புனே உனக்கு காது திரும்பிடும் உனக்கு.